ஓம் சாந்தி 17/4/2024. இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான பாடம். எல்லையற்ற தந்தை கற்றுத்தருகிறார். பாபா மற்றும் அவரது படிப்பின் மீது எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதில் முதல் நம்பிக்கை வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு நிரந்தர நினைவில் இருப்பதற்கான ஸ்ரீமத் ஏன் கிடைத்துள்ளது? பதில்: ஏனென்றால் மாயை எனும் எதிரி இப்பொழுது உங்களின் பின்னாலேயே இருக்கிறது. அதுதான் உங்களை விழ வைத்தது. அது இப்போது உங்களை பின்தொடர்வதை விடாது. எனவே தவறு செய்ய வேண்டாம். நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கலாம், ஆனால் அரை கல்பமாக அதனுடையவராக இருந்தீர்கள். எனவே விரைவில் விடாது. நினைவை மறந்தீர்கள். எனவே மாயை தவறு செய்ய வைத்தது. கவனமாக இருங்கள். அசுர வழியில் செல்ல வேண்டாம். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளும் உள்ளனர், பாபாவும் இருக்கிறார். பாபா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து ஓ குழந்தைகளே என்று கூறுகிறார். அனைத்து குழந்தைகளும் அதற்கு பதிலாக ஓ பாபா என்று சொல்கின்றனர். குழந்தைகள் அதிகமாக உள்ளனர். இந்த ஞானம் ஆத்மாக்களாகிய நமக்குதான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஒரு தந்தைக்கு எவ்வளவு குழந்தைகள் தந்தை கற்பிக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். அவர் முதலில் தந்தையாக உள்ளார், பிறகு ஆசிரியர், பிறகு குருவாக இருக்கிறார். இப்போது தந்தைதான். பிறகு தூய்மை அடைவதற்காக நினைவு யாத்திரையை கற்பிக்கிறார். மேலும் இது அதிசயமான படிப்பு என்பதையும் குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். நாடகத்தின் முதலிடை கடைசியின் ரகசியத்தை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. எனவே அவரை எல்லையற்ற தந்தை என்று சொல்லப்படுகிறது. இந்த நம்பிக்கை குழந்தைகளுக்கு அவசியம் உள்ளது. இதில் சந்தேகம் எதுவும் எழ முடியாது. இவ்வளவு உயர்ந்த படிப்பை எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. பதீத பாவனா, வாருங்கள், எங்களை தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் இது பதீதமான, தூய்மை இல்லாத உலகம். தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்பவர் தந்தை. அங்கே யாராவது பாபா வாருங்கள், தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்வார்களா? குழந்தைகளுக்கு தெரியும், அவர் ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்கும் தந்தை. இப்படி நினைக்கும் போது தேக உணர்வு விடுபட்டு போகிறது. அவர் எனது தந்தை என்று ஆத்மாதான் கூறுகிறது. இப்போது இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். உண்மையில் தந்தையை தவிர வேறு யாரும் இவ்வளவு ஞானத்தை தர முடியாது. முதலில் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையும் ஆத்மாவிற்கு தான் புத்தியில் ஏற்படுகிறது. இவர் எனது தந்தை என்ற ஞானம் ஆத்மாவிற்கு கிடைக்கிறது. இதில் உறுதியான நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். வாயால் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் ஆத்மா ஒரு தேகத்தை விடுத்து மறு தேகம் எடுக்கின்றேன். ஆத்மாவில் தான் சம்ஸ்காரம் அனைத்தும் உள்ளது. இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், தந்தை வந்துள்ளார். நமக்கு மிக உயர்ந்த பாடத்தை கற்பிக்கிறார், உயர்ந்த கர்மத்தை கற்பிக்கிறார். இதனால் நாம் இந்த உலகில் இப்பொழுது வரவே மாட்டோம். அந்த மனிதர்கள் இந்த உலகில் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் அப்படி நினைப்பதில்லை. நீங்கள் இந்த அமர கதையை கேட்டு அமரபுரிக்கு செல்கிறீர்கள். அமரபுரி என்றால் அங்கே எப்பொழுதும் அமரராக இருப்பீர்கள். சத்யுகம், திரேதா யுகம் அமரபுரியாகும். குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த கல்வியை
தந்தை சிவனை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. பாபா நமக்கு கற்பிக்கிறார். மற்ற ஆசிரியர் எல்லாம் சாதாரண மனிதர்களே. இங்கு நீங்கள் யாரை பதீத பாவனர், துக்கத்தை நீக்கி சுகம் தருபவர் என்று சொல்கிறீர்களோ அந்த தந்தையே இப்போது நேருக்கு நேராக வந்து கற்பிக்கிறார். நேரடியாக வராமல் ராஜயோக கல்வியை எப்படி கற்பிக்க முடியும்? பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்காக இங்கே வந்து கற்பிக்கிறேன். கற்பிப்பதற்காகவே இவருக்குள் பிரவேசமாகிறேன். உண்மையில் பகவான் வாக்கும் இதுதான். எனவே அவருக்கு அவசியம் உடல் வேண்டும். வாய் மட்டும் அல்ல, முழு உடலும் தேவை. அவரே கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் கல்ப கல்பமாக புருஷோத்தம சங்கம யுகத்தில் சாதாரண உடலில் வருகிறேன். அவர் மிக ஏழையும் அல்ல, மிக பெரிய செல்வந்தரும் அல்ல. சாதாரணமானவர். குழந்தைகளாகிய உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். அவர் நமது தந்தை, நாம் ஆத்மா. அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை. உலகில் மனிதர்களாக உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தை. அதனால்தான் எல்லை இல்லா தந்தை என அவரை கூறுகின்றனர். சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. அதை பற்றி யாருக்கும் தெரியாது. யாரிடமாவது கேட்டு பாருங்கள், சிவ ஜெயந்தி எப்போதிலிருந்து கொண்டாடப்படுகிறது? உடனேயே பரம்பரையாக என்று சொல்வார்கள். அதுவும் எப்போதிருந்து? ஏதாவது தேதி இருக்க வேண்டும் அல்லவா? நாடகம் ஆதியும் அந்தமும் இல்லாதது. ஆனால் நாடகத்தில் நடைபெறுகிற செயல்களுக்கு நாள் கிழமை வேண்டும் அல்லவா? இது யாருக்கும் தெரிவதில்லை. நமது சிவதந்தை வருகிறார் என்ற அன்போடு யாரும் இந்த ஜெயந்தியை கொண்டாடுவது இல்லை. நேருவின் ஜெயந்தியை கூட அவ்வளவு அன்புடன் கொண்டாடுகிறார்கள். கண்ணீரே வந்துவிடும். சிவ ஜெயந்தியை பற்றி யாருக்கும் தெரிவது இல்லை. இப்போது நீங்கள் அனுபவியாக உள்ளீர்கள். அநேக மனிதர்கள் உள்ளனர், யாருக்கும் ஒன்றுமே தெரியவில்லை. எவ்வளவு விழாக்கள் கொண்டாடுகிறார்கள். அங்கே சென்றால் உண்மையிலும் உண்மை என்னவென்று சொல்லலாம். பாபா அமரநாதர் பற்றியும் உதாரணத்திற்காக சொல்லியிருந்தார். அங்கு சென்று உண்மையில் என்ன நடைபெறுகிறது என்று பார்த்தார். மற்றவர்கள் எல்லாம் பிறர் மூலமாக கேட்டதை சொல்வார்கள். யாரோ ஒருவர் சொன்னாராம், பணிலிங்கம் உள்ளது என்று. அதுவே சத்தியமாயிற்று. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு எது சரி எது தவறு என்பதை பற்றிய அனுபவம் கிடைத்துள்ளது. இதுவரையில் படித்து கேட்டு வந்த அனைத்தும் தவறுகளே. காயமே பொய்யடா, காற்றடைத்த பையடா என்று சொல்லப்படுகிறது. இது பொய்யான கண்டம், அது உண்மையான கண்டம். சத்யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் முடிந்துவிட்டது. இப்போது கலியுகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையும் வெகு சிலரே தெரிந்துள்ளனர். உங்களது புத்தியில் அனைத்து சிந்தனைகளும் உள்ளது. தந்தையிடம் அனைத்து ஞானமும் உள்ளது. அவரைதான் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஆசிரியரும் தன்னை போல மாற்றுகிறாரோ அதுபோல அவர் தன்னிடம் உள்ள ஞானத்தை இவரது உடல் மூலமாக வழங்கி நம்மையும் தனக்கு நிகராக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். பாபா பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றாக உறுதி செய்கிறீர்கள். இவர் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. நமக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இவர் ஒரு மனித ஆசிரியர் அல்ல. இந்த தேகத்திற்குள் கற்பிப்பவராகிய அந்த நிராகார சிவத்தந்தை வீற்றிருக்கிறார். அவர் நிராகாரராக இருந்த போதும் ஞானக்கடலாக இருக்கிறார். மனிதர்களோ அவருக்கு இன்று எந்த வடிவமும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். புகழ் பாடுகிறார்கள். ஞானக்கடல், சுகக்கடல். ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. நாடகப்படி வெகு தூரம் சென்று விட்டனர். பாபா மிக அருகில் அழைத்து வருகிறார். 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நமக்கு கற்பிக்க தந்தை வருகிறார். இந்த ஞானம் வேறு யாரிடமும் கிடைக்க முடியாது. இந்த ஞானமே புதிய உலகத்திற்கானது. எந்த மனிதரும் தர இயலாது. ஏனென்றால் தமோ பிரதானமாக உள்ளனர். அவர்கள் யாரை சதோ பிரதானமாக்க முடியும்? அவர்களே மேலும் மேலும்
மேலும் தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள். பாபா இவருக்குள் பிரவேசித்து நமக்கு கற்றுத் தருகிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, தவறு செய்யாதீர்கள். எதிரி இப்பொழுதும் உங்கள் பின்னாலேயே இருக்கிறான். அவன்தான் உங்களை விழ வைத்தவர். அவர் இப்போது உங்களை பின்தொடர்வதை நிறுத்தப் போவது இல்லை. நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கலாம், இருந்தாலும் அரை கல்பமாக ராவணனுடன் இருந்தீர்கள் அல்லவா? எனவே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடுவதில்லை. கவனமாக இல்லை என்றால், நினைவு செய்யவில்லை என்றால் மேலும் தவறுகளை செய்ய வைப்பார். பிறகு ஏதேனும் அடி விழுந்து கொண்டே இருக்கும். இப்பொழுதெல்லாம் பாருங்கள், மனிதர்கள் தன்னைத்தானே அடித்துக் கொள்கிறார்கள். என்னென்ன சொல்லிவிடுகிறார்கள். சிவன் மற்றும் சங்கர் இருவரையும் ஒன்றாக இணைத்து சொல்லிவிட்டார்கள். அவருடைய தொழில் என்ன, இவருடைய தொழில் என்ன, எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. சிவனோ உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான், சங்கர் தேவதை. பிறகு சிவ சங்கர் என்று இணைத்து சொல்வது எப்படி? நடிப்பே இருவருக்கும் தனிப்பட்டது. இங்கு கூட அநேகருக்கு இப்படியெல்லாம் பெயர் வைத்துள்ளார்கள். ராதா கிருஷ்ணன், லக்ஷ்மி நாராயணன், சிவசங்கர் இருவர் பெயரையும் தனக்கே வைத்துக் கொண்டார்கள். குழந்தைகள், புரிந்துள்ளீர்கள். இதுவரை பாபா புரிய வைத்த அனைத்தும் மீண்டும் திரும்ப நடைபெறும். இன்னும் சிறிது நாட்களே உள்ளன. பாபா இங்கேயே அமர்ந்து விடுவாரா என்ன? குழந்தைகள் வரிசை கிரமமாக படித்து கர்மாதீத் நிலையை அடைந்து விடுவார்கள். நாடகப்படி மாலையும் உருவாகிவிடும். எந்த மாலை? அனைத்து ஆத்மாக்களின் மாலை உருவாகிவிடும். பிறகு வீடு திரும்பிச் செல்வார்கள். முதல் நம்பர் மாலை உங்களுடையதுதான். சிவபாபாவின் மாலை மிக பெரியது. அங்கிருந்து மீண்டும் வரிசைப்படியாக நடிப்பதற்கு வருவார்கள். நீங்கள் அனைவரும் பாபா பாபா என்று கூறுகிறீர்கள். அனைவரும் ஒரு மாலையின் மணிகள். அனைவரையும் விஷ்ணு மாலையின் மணி என்று சொல்ல முடியாது. இங்கே பாபா வந்து கற்பிக்கிறார். சூரிய வம்சத்தினர் ஆக வேண்டும். கடந்து முடிந்த சூரிய வம்சம், சந்திர வம்சம் மீண்டும் நடைபெறும். இந்த பதவி கிடைப்பதே படிப்பில்தான். தந்தையின் படிப்பு இல்லாமல் இந்த பதவி கிடைக்க முடியாது. சித்திரமும் உள்ளது. ஆனால் யாவரும் நாம் அப்படி ஆக வேண்டும் என்று நடந்து கொள்வதில்லை. சத்திய நாராயணருடைய கதையை சொல்கிறார்கள். கருட புராணத்திலும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு சொல்கிறார்கள். பாபா கூறுகிறார், விஷ கடல் என்பது இந்த கொடிய நகரம்தான். அதிலும் குறிப்பாக பாரதத்தை தான் சொல்லப்படும். பாரதத்திற்கு தான் குரு தசையும் உள்ளது. விருக்ஷபதியும் பாரதவாசிகளுக்கு தான் கற்பிக்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புரிய வைக்கிறார். குருதசை உருவாகிறது. ராகு தசையும் உள்ளது. எனவே சொல்கிறார்கள், தானம் கொடுத்தால் கிரகணம் விடுபட்டு விடும். பாபா கூறுகிறார், இந்த கலியுகம் கடைசியில் அனைவருக்கும் ராகுவின் தசை நடைபெறுகிறது. பாரதத்திற்கு குருதசை உருவாக்குவதற்காக இப்போது நான் விருக்ஷபதி வந்துள்ளேன். சத்தியுகத்தில் பாரதத்திற்கு குருதசை இருந்தது. இப்பொழுது ராகு தசை உள்ளது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. இங்குள்ள பத்திரிகைகளிலும் முன்பு ஏதாவது புரிந்தவர்களுக்கே புரிய வரும். பத்திரிகை படித்தவுடன் மேலும் புரிந்து கொள்வதற்காக ஓடி வருவார்கள். மீதமுள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிறிதளவாவது படித்துவிட்டு பிறகு விட்டு சென்றிருந்தால் சிறிதளவாயினும் அவர்களுக்குள் ஞானம் எனும் நெய் பட்டவுடன் மீண்டும் விழித்தெழுவார்கள். ஞானத்தை நெய் என்று சொல்லப்படுகிறது. அணைந்திருந்த தீபத்தில் தந்தை வந்து ஞானம் என்ற நெய்யை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, மாயையின் புயல் வீசும். தீபத்தை அணைக்க முற்படும். தீப ஒளியில் விட்டில் பூச்சிகள் சில மடிந்து
முடிந்து போகிறது, சில வட்டமிட்டு சென்று விடுகிறது. அதே விஷயம்தான் இப்போது திரும்பவும் நடைபெறுகிறது. அனைவரும் வரிசைப்படியான விட்டில் பூச்சிகள். முதலில் முற்றிலும் வீடு வாசலை துறந்து மடிந்து விட்டனர். லாட்டரி கிடைத்தது போல உணர்ந்தனர். கடந்து முடிந்த அனைத்தையும் நீங்கள் மீண்டும் செய்வீர்கள். விட்டு சென்றிருக்கலாம், அதற்காக சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள் என்று கருத வேண்டாம். விட்டில் பூச்சிகளாக அன்பில் மடிந்தவர்களை தான் பிறகு மாயை வீழ்ச்சியடைய வைத்தது. எனவே பதவி குறைவு ஏற்படும். வரிசைப்படியாக இருப்பார்கள். பிறகு சத்சங்கங்களில் கூட மற்றவர்கள் புத்தியிலும் இருக்காது. உங்கள் புத்தியில் உள்ளது. பாபாவிடமிருந்து புதிய உலகிற்காக வரிசை கிரமமாக நாம் அனைவரும் முயற்சியின் அடிப்படையில் படித்து கொண்டு இருக்கிறோம். நாம் எல்லையில்லாத தந்தையின் முன்பு அமர்ந்துள்ளோம். இதுவும் உங்களுக்கு தெரியும். ஆத்மாவை கண்களால் பார்க்க இயலாது. ஒரு சூட்சுமமான பொருள். அதனை தெய்வீக கண்களால் தான் பார்க்க முடியும். நாம் ஆத்மா ஒரு சிறு புள்ளி. ஆனால் தேக அபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொள்வதுதான் மிக உயர்ந்த படிப்பு. அந்த படிப்பிலும் கடினமான பாடத்தில் தோல்வி அடைகிறார்கள். இது மிக சுலபமான பாடம்தான். ஆனால் சிலருக்கு கடினமாக தெரிகிறது. இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சிவபாபா முன்னால் அமர்ந்துள்ளார். நீங்களும் நிராகாரமான ஆத்மாக்கள் தான். ஆனால் உடலுடன் உள்ளீர்கள். இந்த விஷயம் எல்லாம் எல்லை இல்லாத தந்தைதான் கூறுகிறார். வேறு யாரும் சொல்ல முடியாது. பிறகு என்ன செய்வார்கள்? அவருக்கு நன்றி செலுத்தலாமா? பாபா கூறுகிறார், இது முடிவில்லாத நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. நான் ஒன்றும் புதிய விஷயத்தை சொல்லவில்லை. நாடகப்படி உங்களுக்கு கற்பிக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் நன்றி கூறுகிறீர்கள். ஆசிரியர் சொல்வார்கள், மாணவர்கள் நன்றாக படித்தால் நமது பெயர் காப்பாற்றப்படும். மாணவருக்கு நன்றி சொல்லப்படும். யார் நன்றாக படித்து கற்பிப்பார்களோ அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்படும். மாணவர் பிறகு ஆசிரியருக்கு நன்றி செலுத்துவார். பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளை நீடூழி வாழுங்கள். இப்படியெல்லாம் சேவை செய்யுங்கள். கல்பத்திற்கு முன்பு செய்தீர்கள், நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நமக்கு கற்பிப்பவர் எந்த ஒரு மனித ஆசிரியர் அல்ல என்ற நம்பிக்கையும் பெருமிதமும் எப்போதும் இருக்கட்டும். சுயம் ஞானக்கடலான நிராகார தந்தை ஆசிரியராக நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படிப்பில்தான் நாம் சதோ பிரதானமாக வேண்டும். இரண்டாவது, ஆத்மா எனும் தீபத்தில் தினமும் ஞானம் என்னும் நெய் ஊற்ற வேண்டும். ஞானம் எனும் நெய் மூலம் மாயையின் எந்த விதமான புயலாலும் அசைந்து விடாத வண்ணம் எப்பொழுதும் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருங்கள். முழுமையான விட்டில் பூச்சியாகி தீப ஒளியில் மடிந்து விடவும். வரதானம். எப்பொழுதும் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி சகயோகியிலிருந்து சகஜயோகி ஆத்மா ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகளுக்கு பாபாவிடம் அதிகமான அன்பு உள்ளதோ அந்த அன்பான ஆத்மா எப்பொழுதும் பாபாவின் சிரேஷ்ட காரியத்தில் சகயோகி ஆகிறார். மற்றும் எவ்வளவு சகயோகியோ அவ்வளவு சகஜ யோகி ஆகிவிடுகிறார். பாபாவின்
அன்பில் மூழ்கிய சகயோகி ஆத்மா ஒருபோதும் மாயையின் சகயோகி ஆக முடியாது. அவரது ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாபா மற்றும் சேவை இருக்கும். எனவே தூங்குவார்கள் என்றாலும் அதில் மிகுந்த ஓய்வு கிடைக்கும், சாந்தி மற்றும் சக்தி கிடைக்கும். தூக்கமாக இருக்காது. எப்படி வருமானம் சம்பாதித்த பிறகு மகிழ்ச்சியில் படுத்திருக்கிறார்களோ அவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஸ்லோகன்: அன்பின் கண்ணீர் மனம் என்ற பெட்டகத்தில் முத்தாகிவிடும். ஓம் சாந்தி.